ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 11/6/2024 11/6/2024 வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். திரும்ப சொல்றேன், வைகாசி 29 செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி 6வது மாசம் 2024 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? முதலாவது நம்ம பார்க்க போறது மேஷ ராசி. மேஷ ராசி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். தேவையில்லாம பேசாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தன்னால கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்படும். வாகன வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இல்லைன்னா அதை பத்தி ஒரு பெரிய பிளான் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் ஆதரவான சூழல் நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அலுவலகத்துல தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இன்னைக்கு. சரியா? பெருசா இல்லைன்னாலும் நிறைவு நிறைந்த நாள் இன்னைக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சந்தன நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி நட்சத்திரம், எதிலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லவும். பரணி நட்சத்திரம், வசதிகள் கொஞ்சம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி. எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சக வியாபாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரங்கள், வரவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் சில மறையும். மிருக ஸ்ரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். எதிலும் சிந்தித்து செயல்படவும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்படும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெண் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் அனுகூலமான நாள். சரியா? திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் மறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சில முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது கடக ராசி. சரியா? சந்தேக உணர்வுகளால் குழப்பம் ஏற்படும். உங்களுக்கு சில சந்தேக உணர்வுகளால் உள்ளுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால மேல குழப்பம் வரும். சரியா? வியாபார ரகசியங்கள்ல பொறுமை காக்கும். ஒரு சில வியாபாரத்துல நீங்க பொறுமை காத்துதான் ஆகணும். முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். பயணங்களின் போது மித வேகம் நன்மையை தரும். இன்னைக்கு வண்டி கிண்டி ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்டாதீங்க, பார்த்து பொறுமையா போங்க. உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லவும். நல்லது. லாபம் நிறைந்த நாள். சரியா? உடன் இருப்பவங்க கூட அனுசரித்து சென்றாலே நல்லது. கொஞ்சம் யோசிச்சு கூட டிராவல் பண்றவங்க கூட லைஃப்லயும் சரி வாகனத்திலும் சரி அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஓரளவுக்கு லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம் பொறுமை காக்கவும். பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் அனுசரித்து செல்லவும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். அலைபாயும் சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். பிற மொழி மக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மனை சார்ந்த விஷயங்கள் பொறுமை வேண்டும். நலம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம் நட்சத்திரம் பயணங்கள் அதிகரிக்கும். பூரம் குழப்பமான நாள் இன்னைக்கு. உத்திரம் பொறுமை வேண்டும் எதிலும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும். அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் ஏற்படும்.
குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள் விரைவில் நடக்கும். வியாபார பணிகளில் செழிப்பான சூழல் உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். ஜெயம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஊதா நிறம். ஓகேவா? உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம் நட்சத்திரங்களுக்கு ஆதாயம் சில கிடைக்கும். அஸ்தம நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை சிறிது விலகும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும். உறவுகளின் பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கடியான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். உடனிருப்பவர்களின் ஆதரவால் நினைத்தது நிறைவேறும். விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மறதி விலகும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 8. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா அடர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை புதுமையான நாள். சுவாதி பிரச்சனைகள் குறையும். விசாகம் ஆர்வம் ஏற்படும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செயல்படவும். வெளி வட்டாரத்துல மதிப்பு உயரும். வியாபாரத்துல எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கவும். அலுவலகத்தில் உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும். இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீங்க. பகை மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் நீல நிறம். இதுல விசாக நட்சத்திரக்காரங்கள் விட்டு கொடுத்து செயல்படவும். அனுஷம் மாற்றங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் சில கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி மனசுல இனம் புரியாத குழப்பம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டு நீங்கும். அதுக்காக பயப்படாதீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு நிச்சயம் இன்னைக்கு ஏற்படும். நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். கனிவான அணுகுமுறையால் வியாபாரத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அது நிரந்தரம் கிடையாது. கொஞ்சம் அமைதி வேண்டிய நாள். சாந்தம் வேண்டிய நாள். சரியா? அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 8. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெளிர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லவும். உத்திராடம் கருத்து வேறுபாடுகள் சில பல மறையும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. மகர ராசி மனதளவுல புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார நிமித்தமான உதவிகள் சாதகமாக அமையும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளை நிச்சயம் இன்னைக்கு எடுப்பீங்க. உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் நிச்சயம் மறையும். ஆசை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திராடம் தன்னம்பிக்கை பிறக்கும். திருவோணம் உதவிகள் சில கிடைக்கும். உங்களுக்கே சில சாதகமா கூட அமையும். சரி, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடுமாற்றங்கள் மறையும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி. கும்பம் ராசி சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீங்க. தனவரவுகள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்களில் சில தெளிவுகள் உண்டாகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிகளில் முன்னுரிமை ஏற்படும். உடலிலும் மனதிலும் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அவிட்டம் வரவுகள் அதிகரிக்கும். சதையும் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புரட்டாதி சோர்வுகள் விலகும். அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. மீனம் ராசி புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படவும். சிக்கனமான செயல்பாடுகள் நெருக்கடிகளை தவிர்க்கும். இறை சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் உங்களுக்கு நிச்சயம் இன்னைக்கு ஏற்படும். அரசு காரியங்களில் பொறுமையுடன் செயல்படவும். யார்கிட்டையும் கோபமான உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல் உங்களுக்காகவே அமைந்த மாதிரி இருக்கும். அனுபவம் கிடைக்கும் நாள். அனுபவம் எதிலும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நாள். சரியா? அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புராட்டாதி சிந்தித்து செயல்படவும். உத்திரட்டாதி பொறுப்புகள் மேம்படும். ரேவதி மாற்றமான நாள். சரி, இதுவரைக்கும் நம்ம 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். சில பல ராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். சரியா? அதெல்லாம் நீங்க மாத்தலாம் முடியாது. ஆனா அதையும் தவிடுபடி ஆக்கணும்னா உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்பனா இறை நம்பிக்கையை அதிகமா வளர்த்து கொள்ளுங்க.
இந்த பதிவின் முடிவில் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்வது இது உன்னதான். எந்த ராசிக்கு யாருக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சரியா? ஆனா உங்களை நீங்களே செதுக்கி கொண்டால் மட்டும்தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். ஆகையால் அனுபவம் தான் நிரந்தரம். ஆகையால உங்களுக்கு பிடித்தமான ஸ்தலங்களுக்கு, அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று உங்கள் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அந்த திருக்கோயில்கள்ல அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்க. 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்க. உங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் அமையும், சரியா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே அமைத்து கொண்டது போல அது இறங்கி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் துணை புரியும். அதனால எந்த சூழ்நிலையிலும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களோடு துணை இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.